ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்க நகை கடன் வாங்குவவர்களுக்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த 9 வழிகாட்டு நெறிமுறைகளையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய நிதி அமைச்சகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிர்மலா சீதாராமன் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தற்காலிகமாக அந்த 9 நடைமுறை விதிமுறைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன தகவல்ன்றத பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நகை கடன் வாங்குபவர்களுக்கு அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்க நகை கடன் வைப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தங்க நதிக்கான மதிப்புக்கான 75% தான் கொடுக்கப்படும். 1 லட்ச ரூபாய் பொருளுக்கான மதிப்பில் 75,000 தான் கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. உதாரணமாக அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தங்க நகைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பில்லு கேட்பாங்க. பில்லு அந்த ரசீது இருந்தால் தான் அந்த நகை கடன் யாருதுன்றது ரசீது இருந்தால் தான் நீங்கள் வைக்க முடியுன்ற மாதிரி பல்வேறு நடைமுறைகளை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த நடைமுறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் இடையில பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அந்த அதிருப்தி காரணமாக மத்திய அமைச்சகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிதி அமைச்சகம் வந்து இந்த நடைமுறையை தற்காலிகமாக ஜனவரி 1, 2026 வரைக்கும் நிறுத்தி வைக்கப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. பழைய நடைமுறையை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதாவது நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்று நகைக்கடன் வைத்தவர்களுக்கு இன்று நகை கடை மீட்பவர்களுக்கு நாளை தான் வைக்கப்படும் என்ற விதிமுறைகள் மற்றும் பல்வேறு நடைமுறைகள் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த நடைமுறைகள்லாம் நிறுத்தி வைக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அமைச்சகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரிந்துரை செய்திருக்காங்க. மத்திய அமைச்சகமே பரிந்துரை செய்ததுனால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை உடனடியாக நடைமுறைப்படுத்துவாங்க. கூடிய விரைவில் இதற்கான அரசாணை வெளியிடப்படும். அதனால் தற்காலிகமாக அந்த நடைமுறையை நிறுத்தி வைக்கப்பட போகிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோல்டு லோன் வாங்குவவர்களுக்கு ஒரு நற்செய்தினே சொல்லலாம், மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம். இது போன்ற மகிழ்ச்சியான செய்திகள் அனைத்துமே நம்ம சேனலை ஷேர் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.